தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் கண்டறியப்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட சேவைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதில் மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஸ்டான்லி மருத்துவமனையில் பல்வேறு புதிய திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். குரங்கம்மை பாதிப்பு குறித்து விமான நிலையங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டு உள்ளது எனவும், தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டிட பணிகள் இங்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களிடையே நல்லொழுக்கத்தை உருவாக்குகிற வகையிலேயும் மாணவர்களிடையே தமிழ் பற்றை உருவாக்குகிற வகையிலேயும் தமிழ் மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் மன்றத்திற்கான நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளும் தற்போது தரப்படவிருக்கிறது.